பசுமையை நேசிக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எந்த ஒரு செடி பற்றி பார்க்க போகிறதில்ல, ஒரு அன்பாக்சிங் வீடியோ, பிளான்ஸ் அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆன்லைனில் வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற ஒரு நர்சரியில் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த செடிகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்ற டீட்டெயிலை உங்கள்கிட்ட காமிக்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க பாக்ஸை பிரிக்கலாம். பேக்கிங்லாம் நல்லா பக்காவாக பேக் பண்ணியிருக்காங்க. எப்படி பாக்ஸோட வந்திருக்கா, எப்படி வந்திருக்கு என்னன்னு தெரியல. நிறைய கேக்டஸ் சக்யூலன்ஸ் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒரு ஹவாத்தியா. இந்த ஹவாத்தியா என்கிட்ட இல்லை, இந்த மாதிரி வெரைட்டிஸ் இல்லை. அந்த பேக்கெட்டில் இருக்க மண்ணெல்லாம் எடுத்துட்டு அந்த வித்து பேக்கெட்டோடையே அப்படியே அனுப்பியிருக்காங்க. இதான் ஃபர்ஸ்ட் பிளான்ட். செகண்ட் ஒன் வந்து ஒன்றுமே ஒரு சக்யூலண்ட் வித்து ஃப்ளவரோட. இந்த இதெல்லாம் எடுத்துட்டு மண்ணெல்லாம் எடுத்துட்டு வெறும் இது மட்டும் தான் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த மண்ணெலாம் நிறைய இருந்ததுன்னா வெயிட் ஜாஸ்தியாக வரும்ன்றனால இது மட்டும் அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு ஜீப்ரா கேக்டஸ்ஸு. இது ஒரு பெப்ரோமியா வெரைட்டி. இது ஒரு சக்யூலண்ட். இது ஒரு பெப்ரோமியா, வாட்டர்மெலான் பெப்ரோமியான்னு சொல்லுவாங்க. பிளான்ஸ் எல்லாம் நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்குது. இது ஒரு ஹேங்கிங் பிளான்ட்டு. இது ஒரு கலாத்தியா வெரைட்டி. கலாத்தியா ஃபியூஷன் ஸ்டார்னு நினைக்கிறேன். இந்த வெரைட்டி என்கிட்ட இல்லை, அதான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது ஒரு சக்யூலண்ட் வெரைட்டி.
இதுவுமே ஒரு சக்யூலண்ட் வெரைட்டி தான். அடுத்தது வந்து நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு கேக்டஸ் வெரைட்டி. அடுத்து வந்து ஒரு ஸ்னேக் பிளான்ட் வெரைட்டி, சான்ஸ்வேரியா சக்யூலண்ட் வெரைட்டி. ஃபுல்லாக சீட்லிங்ஸாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இது ஒரு கேக்டஸ் வெரைட்டி. கேக்டஸ் இல்லை, சாரி, சக்யூலண்ட். இது ஒரு சக்யூலண்ட் வெரைட்டி. ஜீப்ரா கிரீன் ஜீப்ரா கேக்டஸ். இது ஒரு பன்னியர் கேக்டஸ். இது ஒரு சக்யூலண்ட் வெரைட்டி. இது ஒரு டாங்கி டெயில் கேக்டஸ். இது ஒரு ஹோயா, ஹாட் லீஃப் ஹோயா. இது ஏதோ ப்ரொமீலியாட் வெரைட்டின்னு நினைக்கிறேன். பூ இருந்தது நான் ஆர்டர் பண்ணும்போது. இதில் பூ ஒன்றுமே இல்லாமல் கொடுத்துருக்காங்க. என்னன்னு தெரில, வளர்ந்தாதான் தெரியும். இது ஒரு சக்யூலண்ட் வெரைட்டி. இது ஒரு கேக்டஸ்ன்னு நினைக்கிறேன். நான் ஆர்டர் பண்ணும்போது பெருசாக தெரிஞ்சது, ரொம்ப குட்டியாக இருக்குது. என்னன்னு பார்க்கலாம். இது ஒரு ப்ரொமீலியாட்ஸ் வெரைட்டி. என்கிட்ட இந்த வெரைட்டி இல்லை. என்கிட்ட 5-6 எண்ணம் இருக்குது, ஆனால் இந்த வெரைட்டி இல்லை.
இதுவுமே ஒரு ஹோயா வெரைட்டி தான். ஹார்ட் லீஃப் ஹோயாவில் வேரிகேட்டட் ஹோயா கேரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 5-6 எண்ணம் என்கிட்டயும் ஹோயா இருக்குது. இந்த ஹார்ட் லீஃப்லாம் கொஞ்சம் ரேர் வெரைட்டி, காஸ்ட்லி வெரைட்டி வேறு. அதனால தான் இந்த நர்சரியிலேருந்து வாங்கினேன். லாஸ்ட் ஒன். இது வந்து ஒரு கிறிஸ்மஸ் கேக்டஸ். கிறிஸ்மஸ் கேக்டஸ்லேயே வேரிகேட்டட். இது வந்து வேரிகேட்டட் ரொம்ப ரொம்ப ரேர் வெரைட்டி. இது வந்து என்ன கலர் பூன்னு தெரியல, பூத்தா தான் தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணுங்கள். தேங்க்யூ. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செடிகளை வந்து நான் எப்படி நடுறேன், இதோட அப்டேட்ஸ் என்ன அப்படின்றத ஃபியூச்சர் வீடியோஸில் உங்களுக்கு காமிக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பாய் நண்பர்களே.